நம்ம 10 மாதம் மேல இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டன் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு குக்கர்ல கடலை எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துருக்கேன். இதுல 2லிருந்து 3 சின்ன வெங்காயத்த குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுல எலும்பு இல்லாம சின்ன பீஸா 2 மட்டனை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி கொஞ்சமா மஞ்சத்தூள், சீரகமும் சேர்த்துக்கலாம். கடைசியா வாசனைக்கு 2 மிளகு சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மிளக எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்காக கொடுக்கறனால உப்பு இதில் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை திறந்து பார்த்ததும் மட்டனும் அரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ ஒரு ஸ்மேஷர் வச்சு சாதத்தையும் மட்டனையும் குழந்தைங்களுக்கு ஏற்ற பக்குவத்தில் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சத்தான மட்டன் சாதம் ரெடி. இந்த மாதிரி மீட் ஃபுட்டில் புரோட்டீன், அயன், ஜிங்க், விட்டமின் B12 போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் குழந்தைங்களுக்கு கிடைச்சிரும். மேலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.